சேனல் இமான்ஸ் என்சைக்ளோபீடியா. இந்த செஷன் வந்து என்னன்னு கேட்டோம்னா ஒரு கிரியேட்டிவான ஒரு செஷன். இதுல வந்து நிறைய டாபிக் வந்து நம்ம டச் பண்ணுவோம். இன்னும் சொல்ல போனா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாசஸ் இந்த மேட்டர்ஸ் ரெண்டையும் வந்து டைரக்டா ஃபைட் பண்ண வர்ற ஒரு செஷன். இது வந்து நார்மலா இந்த பிசிக்ஸ்ல ஒரு நியூக்ளியர் பிசிக்ஸ் ஒரு டச் இருக்கும். தென் பார்த்தோம்னா போட்டோசிந்தசிஸ், அதுக்கு இதுக்கு என்ன கனெக்டிவிட்டி, மெட்டபாலிசம் கெட்டபாலிசம், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்ஸ், இது எல்லாமே ஒரு கோர் பாயிண்டா வரும். இந்த செஷன்ல வர்ற விஷயங்கள்லாம் நீ வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 புக்காவது ரெஃபர் பண்ணாலே இதுக்கான ஐடியா வந்து இருக்கும். குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிக்கணும், போட்டோசிந்தசிஸ் பயாலஜில படிக்கணும், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்ஸ் அதுக்கான ரெஃபரன்சஸ் வந்து நீங்க கெமிஸ்ட்ரியில பார்க்கணும். தென் பார்த்தா நியூக்ளியர் பிசிக்ஸ், அந்த நியூக்ளியர் ஃபியூஷன், ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சாதே இந்த டாபிக் வந்து உனக்கு வந்து டச் ஆகும். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாம பாரு. இந்த இதில் பார்த்தோம்னா இந்த போட்டோசிந்தசிஸ் இது பார்த்தோன்னா எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், இதோட பேசிஸ்ல இது வந்து இயங்கும். ஒரு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றது அப்படின்னா எப்படின்னா இதோட அடிப்படையில இந்த பிரின்சிபிள்ஸ் இதோட அடிப்படையில இதை வந்து நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரியாக்டன், ரைட் ஹேண்ட் சைடு ப்ராடக்ட், இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணி ப்ராடக்டை தருது அண்டர் தீஸ் கண்டிஷன்ஸ். ஹச் மியூனா லைட்டோட அந்த பிரசன்ஸ்ல குளோரோஃபில்லோட ஆக்டிவிட்டி வந்து இருக்கணும். புரியுதா? இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா 6CO2 12H2O குளுக்கோஸ் மாலிகூல் பிளஸ் அகைன் H2O மாலிகூல்ஸ் தென் 6O2 ஆக்சிஜன்ஸ். இது வந்து பை ப்ராடக்டா ஆக்சிஜன் வந்து வெளிவருது. இது வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். புரியுதா? இதுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றப்ப என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்ன எலமெண்ட் கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். தென் எத்தனை எண்ணிக்கையில இருக்கு, எத்தனை நம்பர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் வந்து 6 இருக்கு, ஆக்சிஜன் வந்து 24 இருக்கும். எல்லாத்தையும் இது பண்ணி பார்க்கணும். இங்க வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜன் வந்து இங்க வந்து பார்த்தோம்னா இங்க நம்பர் இல்ல. ஸோ 1 டைம் வந்து 12, இங்க வந்து 2 டைம்ஸ் இருக்கு 20, 12 பிளஸ் 12 24. தென் ஹைட்ரஜன் பார்த்தோம்னா இங்க இந்த மாலிகுல்ல பார்த்தோம்னா ஹைட்ரஜன் வேலையே கிடையாது. இங்க மட்டுமே ஹைட்ரஜன் 2 டைம் 12 வந்து 24. இந்த நம்பர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். இந்த நம்பர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். இதே ஈக்குவேஷன் பேலன்ஸ் வந்து பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்னா இதுதே. இங்க பார்த்தோம்னா இங்கேயும் அதே எலமெண்ட் இருக்கும். எலமெண்ட்ல எல்லாம் இந்த வேரியேஷன் வராது. கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். இதுதான். தென் பார்த்தோம்னா இங்க நம்பர் இல்ல. சோ 6 கார்பன் 6 பேலன்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு. தென் பார்த்தோம்னா இங்க ஒரு 12 ஹைட்ரஜன் வந்திருக்கு. இங்க 2 டைம்ஸ் 6 வந்து 12, 12 பிளஸ் 12 வந்து 24 ஹைட்ரஜன் சரியா போச்சு. தென் பார்த்தோம்னா ஆக்சிஜன் 2 டைம்ஸ் 6 வந்து 12, இங்க ஒரு 6, இங்க ஒரு 6, சோ 24 வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. பார்த்தோம்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3 எலமெண்ட், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3 எலமெண்ட் கரெக்டா இருக்கு. எண்ணிக்கை நம்பர் பார்த்தோம்னா 24, 24, 6, அதே மாதிரி 24, 24, 6. இதுதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றது. பேலன்ஸ் ஈக்குவேஷன்னா இதுதான். ஆனா இது வந்து தப்பு. நம்மளோட இந்த இதை வந்து நம்ம சொன்னோம், இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றது என்னன்னு சொல்லியாச்சு. இந்த கண்டிஷன் ஹச் மியூ இந்த பிரசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில், குளோரோஃபிலோட அந்த ஆக்டிவிட்டினால எப்படி நடக்குது அப்படின்னா இதுக்குதான் குவாண்டம் மெக்கானிக்ஸோட இன்ட்ராக்ஷன்ஸ் இங்கதே வருது. குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டானா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உனக்கு வந்து வேணும். குவாண்டா அப்படின்னா பண்டில் ஆஃப் பாக்கெட் லைக் ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் இன் லைட் எனர்ஜி. புரியுதா? இப்ப மேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மேட்டர்ஸ் அது கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கலாம், லிக்விட் ஃபார்ம்ல இருக்கலாம், சாலிட் ஸ்டேட்ல எதுல வேணா இருக்கலாம். மேட்டர்ஸோட அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆட்டம்ஸ், அதுக்குள்ள பாசிட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான், சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். புரியுதா? ஆனா இதுக்கு நம்ம மேட்டர்ஸை பொறுத்த அளவுக்கு ஆட்டம்னே ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். சரி, லைட் எனர்ஜியை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா போட்டான்ஸ். இது இப்ப நம்ம யூஸ் பண்ற வேர்டு தான் போட்டான்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா குவாண்டா அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த 18th செஞ்சுரி அந்த பிகினிங்ல எல்லாம் பார்த்தோம்னா அந்த போட்டான்ஸ்க்கு குவாண்டான்னு யூஸ் பண்ணுவாங்க. அதனால குவாண்டா
இப்ப என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த மாஸ் இருக்குல்ல, இந்த மாஸ் நம்ம சொன்னோம்ல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3 இருக்கு எலமெண்ட். இதோட வெயிட் வந்து ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். நான் சொல்றேன் வெயிட் வந்து மாஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கிலோகிராம் இருக்கும். சோ அதை வச்சு சொல்றேன் மாஸ். இதோட மாஸ் வந்து இதோட மாச காட்டணும், அதாவது ரியாக்டரோட மாஸ் வந்து ப்ராடக்டோட மாச காட்டணும் கம்மியா இருக்கும். இதுதான் மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட், மாஸ் ஆஃப் தி ரியாக்டரோட காட்டணும் கம்மியா இருக்கும். ஏன் கம்மியா இருக்குன்னா இந்த லைட் எனர்ஜி இருக்குல்ல, லைட் எனர்ஜி இது வந்து அப்சார்ப் பண்ணுது. அப்சார்ப் பண்றப்ப என்ன நடக்குன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி மாஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். இதத்தை என்ன சொல்லுவாங்கன்னா E=mc². ஐன்ஸ்டீனோட ஃபெமிலியரான ஃபார்முலா, வேற ஒண்ணும் கிடையாது. என்னன்னா எனர்ஜி மாஸ் ரிலேஷன்ஷிப். மாஸ் வந்து எனர்ஜியா மாறும், எனர்ஜி வந்து மாசா மாறும். இதான் இங்க வந்து என்ன மாறிடுன்னா எனர்ஜி வந்து மாசா மாறிடுது. இந்த Hν இருக்குல்ல, இந்த இது வந்து மாசா மாறிருக்கு. சோ அந்த மாசுதான் இங்க வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு பேரு குவாண்டம் ஈல்டுங்கிறது. குவாண்டம் ஈல்டு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அப்சார்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணிருக்கு பிளான்ட் அப்படிங்கிறது. அந்த எனர்ஜியத்தை நம்ம வந்து எனர்ஜிக்கு வேண்டி யூஸ் பண்ணுவோம். குளுக்கோஸ் மாலிகூல்ஸ், குளுக்கோஸ் வந்து செல்லுலோஸ்ல இருக்கலாம், பிரக்டோஸ், மால்டோஸ், எந்த ஃபார்ம்ல வேணாலும் இருக்கலாம். அதே உணவுப் பொருள் நம்ம உட்கொண்டப்ப ரெஸ்பிரேஷன் நடக்கும், எக்ஸ்கிரீஷன்ஸ் இதெல்லாம் வந்து நடக்கும். அது அனபாலிசம், கெட்டபாலிசம் ஈக்குவல் டு மெட்டபாலிசம் சொல்லுவோம். அந்த நிகழ்வப்ப என்ன நடக்கும்னா மாஸ் வந்து எனர்ஜியா மாறும். புரியுதா? மாஸ் வந்து எனர்ஜியா மாறும். சோ இந்த கான்செப்டை வந்து நீ வந்து நல்லா நான் வச்சுக்கணும். இந்த மெட்டபாலிசம் கெட்டபாலிசம்லாம் ரெண்டாவது பார்ப்போம், அது கொஞ்சம் பெரிய வீடியோவை போகணும், கொஞ்சம் லென்த்தா போகும். இது வந்து என்னன்னா வளர் மாற்றம்ங்கிறது. எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் ஆச்சுன்னா அது வந்து வளர் மாற்றம். தட் மீன்ஸ் அனபாலிசம். அதுவே ரிலீஸ் ஆச்சு, ஸ்பெண்ட் பண்றோம், எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா கெட்டபாலிசம், சிதை மாற்றங்கிறது. இதுதான் இது வந்து வளர் மாற்றம். இந்த போட்டோசிந்தசிஸ் வந்து வளர் மாற்றத்துக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள்ஸ். சரி, இங்க வந்து இது வந்து பெரிய விஷயம் கிடையாது, யாருமே இந்த விஷயத்த சொன்னதே கிடையாது. இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து ப்ராடக்ட் விட மாஸ் வந்து கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது. அப்படின்னா சில இடத்துல வந்து சில விஷயம் வந்து கம்மியா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லாம இருப்பாங்க. ஏன்னா உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இந்த இடத்துல வந்து நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். கொள்கை வேற, கோட்பாடு வேற. கொள்கையை வந்து சேஞ்ச் பண்ணலாம், கொள்கைனா சேஞ்ச் பண்ணலாம். ஒரு பாலிசி இருந்துச்சுன்னா அதை வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். கோட்பாடை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அது வந்து கான்செப்ட். இப்போ வாட்டர் மாலிகுல்னா H2O இருக்கணும், அந்த H2O வந்து ஒரு C2O அப்படி மாற்ற முடியாது. எப்பயுமே அது இருக்கு, நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இதான் இந்த குவாண்டம் ஈல்டுங்கிறது ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட். குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இது வந்து வரும். இது இங்க வந்து உனக்கு வந்து பெருசா இதாகாது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இதோட அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு வேணும்னா நியூக்ளியர் பிசிக்ஸ்குள்ள நீ வந்து வரணும். நியூக்ளியர் பிசிக்ஸ்குள்ள வர்றப்ப இது வந்து தெளிவா உனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டஸ்ட் எடுத்துடா, தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். குடு சும்மா குடு. நியூக்ளியர் பிசிக்ஸ்குள்ள வர்றப்ப எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு பாரு. இப்ப நியூக்ளியர் பிசிக்ஸ் வந்து அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் ரெண்டுமே அந்த இதுல வந்து ரொம்ப வந்துகிட்டே இருக்கும். இப்ப பார்த்தோன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ், அணுக்கரு பிளவு வினை எப்படி நடக்குன்னா யுரேனியம் 235, இது வந்து ஐசோடோப்ஸ் இருக்கு, 238 இருக்கு. ஆனா இங்க யூஸ் பண்றது, ஹைலி யூஸ் பண்றது 235 யூஸ் பண்றோம். இங்க வந்து என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பெலோனியமாவும் கிரிப்டானாவும் மாறுது. பிளஸ் எனர்ஜி, இதுதான் பிளஸ் எனர்ஜி. இங்க மேல போட்டா மாஸ் நம்பர், கீழே போட்டா அட்டாமிக் நம்பர். இதுல எந்த டவுட் இருக்கு கூட, கீழே போட்டோம்னா அட்டாமிக் நம்பர், மேல போட்டோம்னா மாஸ் நம்பர். தென் இத பார்த்தோம்னா கூட்டி பார்த்தோம்னா எந்த இது வராது. நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு பல்கி ஆட்டம் வந்து டிவைட் ஆகி 2 ஸ்மாலர் ஆட்டம் ஆச்சுன்னா அது வந்து
நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ். இதே நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனா ஃபியூஸ் ஆகுறது, ரெண்டு லைட் வெயிட் ஆட்டம் வந்து கம்பைன் ஆகி ஒரு ஹெவி வெயிட் ஆட்டமா மாறும். நியூக்ளியர் ஃபிஷனுக்கும் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கும் இதே வித்தியாசம். ஒரு ஹெவி வெயிட் ஆட்டம் வந்து ஸ்பிளிட் ஆகி ரெண்டு லைட் வெயிட் ஆட்டம் ஆச்சுன்னா அது வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ். பாம் பிளாஸ்ட்ல வந்து இது வந்து நடக்கும். நியூக்ளியர் ஃபிஷன் வந்து, நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து என்னன்னு கேட்டோம்னா ரெண்டு லைட் வெயிட் ஆட்டம். லைட் வெயிட் ஆட்டம்னா அட்டாமிக் நம்பரை வச்சு சொல்றது. இங்க பாரு ஹெவி அட்டாமிக் நம்பர் இருக்கும், 92 இருக்கும், புரியுதா? இங்க பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர் 1 இருக்கு. இதே லைட் வெயிட்ங்கிறது. லைட் வெயிட் ஆட்டம் வந்து கம்பைன் ஆகுது, கம்பைன் ஆகி ஹீலியமா மாறும், ஹெவி வெயிட் கொஞ்சம் ஹெவி வெயிட்டா மாறுது, பிளஸ் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. இதுதான் இன்னும் சொல்ல போனா இது வந்து அப்சல்யூட்லி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். புரியுதா? எக்ஸோதெர்மிக்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அந்த ரியாக்ஷன் நடந்து ஹீட் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அது வந்து எக்ஸோதெர்மிக். எக்ஸோனா வெளியே, எண்டோனா உள்ள. இது வந்து எண்டோதெர்மிக் பிளஸ் எக்ஸோதெர்மிக். ஏன்னா இப்படி ஒரு வேர்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அது அப்படித்தான். ஏன்னா இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து தேவைப்படும், ஹீட் எனர்ஜி வந்து தேவைப்படும். அந்த எனர்ஜி கிடைச்சதுக்கு அப்புறமாதே இது ஃபியூஸ் ஆகி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். புரியுதா? எனர்ஜி வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணும். அப்படி அப்சர்வ் பண்ணா அது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். அடுத்து இது அகைன் இது வந்து ஃபியூஸ் ஆகி எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும். இது எக்ஸோதெர்மிக் பிளஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். இது வந்து ஃபார்ம் பிளாஸ்ட்ல நடக்கும், இது வந்து சன்னுல வந்து நடக்கும். அதனாலவே தமிழ்ல சன்னுக்கு என்னது, தமிழ்ல சூரியன், இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா சன்னு, லத்தீன்ல கேட்டோம்னா ஹீலியம் தான் சொல்லுவாங்க, ஹீலியம். ஏன்னா சன்ல வந்து இந்த ஹைட்ரஜன், லைட் வெயிட் ஹைட்ரஜன் பிளஸ் ஹைட்ரஜன் வந்து இணைஞ்சு ஹீலியமா உருவாகும். அது கூட இந்த எனர்ஜி வந்து நம்ம எர்த்துக்கு வந்து வரும். அதுலயும் போட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன் நடக்கும். அது விஷயம் இல்ல. இப்ப பார்த்தோம்னா இங்க 92 இருக்கா, இங்க பாரு 51 பிளஸ் 36 கூட்டினோம்னா 91 வந்துடும், 92 வந்துடும். இங்க பாரு 235 இருக்கு, இங்க 141 92 இருக்கு, ரெண்டையும் கூட்டினோம்னா 235 வந்துடும். இதுல இந்த மாஸ்ல எந்த வித்தியாசமும் இருக்காது. தென் இது என்ன எனர்ஜி அப்படின்னு கேட்டா, இந்த எனர்ஜியத்தையும் ரெடியூஸ்டு மாஸ் சொல்லுவாங்க. ரெடியூஸ்டு மாஸ் ரெண்டு இடத்துல வரும் பிசிக்ஸ்ல. இந்த இடத்துல ரெடியூஸ்டு மாஸ்னா கிரிட்டிக்கல் மாஸ், அந்த கான்செப்ட் வந்து வரணும். புரியுதா? அதுல வந்து பார்த்தோன்னா உண்மையிலே இந்த இது இருக்குல்ல டாட்டர் ஆட்டம்ஸ், இது வந்து இங்க இருந்தானே இது வந்து வந்துச்சு, அதனால டாட்டர்னு சொல்லுவாங்க. இந்த டாட்டர் ஆட்டத்தோட மொத்த வெயிட் வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்காது. இது வந்து ஆல்வேஸ் லெஸ்ஸரா இருக்கும், ஆல்வேஸ் லெஸ்ஸரா இருக்கும், இது ஹெவியா இருக்கும். அதே மாதிரி இந்த இங்க வந்து பார்த்தோம்னா தெரியும், இந்த ரியாக்டரோட அந்த மாஸ் வந்து இதை காட்டிலும் குறைவா இருந்துச்சு. இங்க வந்து பாக்குறப்ப இதோட அந்த மதர் ஆட்டத்தோட, அந்த ஹெவி வெயிட் ஆட்டத்தோட மாஸ் வந்து இதை காட்டிலும் அதிகமா இருக்கு. இந்த மிச்ச அமௌண்ட் அந்த ரெடியூஸ்டு மாஸ்ல எனர்ஜியா மாறி இருக்கு. இந்த கான்செப்டை வச்சுட்டே அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் அது எல்லாமே நடக்குது. இதைத்தான் ஐன்ஸ்டீன் வந்து E=mc² அந்த ஃபார்முலாவில சொல்லியிருப்பாரு. மாச எனர்ஜியா மாத்தலாம், எனர்ஜிய மாசா மாத்தலாம். எனர்ஜி வந்து மாசா மாற ப்ராசஸ் வந்து போட்டோசிந்தசிஸ். இங்க வந்து எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணுது, அது வந்து மாசா மாறுது. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மாசா மாறுச்சுன்னா அது வந்து போட்டோசிந்தசிஸ். இங்க வந்து மாஸ் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் வந்து மாஸ் வந்து எனர்ஜியா மாறுது. மாஸ் வந்து எனர்ஜியா மாறுச்சுன்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ், எனர்ஜி வந்து மாசா மாறுச்சுன்னா போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். புரியுதா? இன்னும் சொல்ல போனா இது வந்து வளர் மாற்றம். போட்டோசிந்தசிஸ்ங்கிறது அனபாலிசம், இது வந்து கெட்டபாலிசம். எப்படி வேணா நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸோதெர்மிக், எண்டோதெர்மிக் எப்படி வேணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அது ட்ரையாங்கிள் மட்டுமே பார்க்க கூடாது, அதை சுத்தி ஒரு சர்க்கிள் வந்து இருக்கு. இதே உண்மையான நேச்சர். அதே மாதிரி இந்த டாபிக் வர்றப்ப நீ வந்து போட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷனை மட்டும் வச்சுட்டு அதை மட்டும் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இந்த H μ
அப்படின்னா இதுல வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து ஒளிஞ்சிருக்கு, குவாண்டத்தோட மதிப்பு வந்து ஒளிஞ்சிருக்கு. குளோரோஃபில்னு வர்றப்ப ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் வந்து அங்க வந்து வரும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் என்ன இருக்குல்ல அதோட ஐடியா வந்து இங்க வந்து வந்துடும். இதே லைட் ரியாக்ஷன்ஸ், டார்க் ரியாக்ஷன் ரெண்டு கான்செப்ட் வரும், அங்க வந்து இது வந்து வரும். தென் இந்த law of conservation of energy, law of conservation of masses அப்படின்னா என்ன? law of conservation of energy அதையும் சொல்லி energy can neither be created nor be destroyed but one form of energy can be transformed. ஒரு form of energy வந்து இன்னொரு form of energy மாற்ற முடியும், ஆனா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படிங்கிறதே வரும். இதே இந்த பிரின்சிபலை வச்சுதே இது எல்லாமே இயங்குது. law of conservation of energy வந்து highly pronounced in thermodynamics, and this one is in balancing chemical equations and some other places in chemistry. This is a very important and highly knowledgeable. இதான் நான் காலையில ஒரு இது போட்டிருப்பேன்ல, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அந்த இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல நாலேஜ் வச்சுக்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸ்ல மார்க்கு, ஒய் ஆக்சிஸ்ல நாலேஜ் வச்சோம்னா இங்க பாயிண்ட் சம்திங் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகணும். இதுக்குள்ள இவ்வளவு டாபிக் வந்து இருக்கு. இதெல்லாம் நீ ரெஃபர் பண்ணாதே நீட்டுக்கு படிக்கிறப்பயோ இல்ல ஜேஇ இந்த மாதிரி எந்த இது படிச்சாலும் பேசலாம், எந்த ட்ரைனிங் எடுத்துக்கிற மாதிரி இருக்காது. இதே போதுமானது, இல்ல லெஸ் போட்டே போதுமானது. உனக்கு அப்படி எப்படி டச் ஆகும், கனெக்ட் ஆகும், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதான் அங்க வந்து இவ்வளவு டாபிக் வந்து இருக்கு, எதையும் மிஸ் பண்ணிடாது. இதுதான் oxidation reaction, photosynthesis, law of conservation of energy, oxidation reduction reactions, then metabolism, catabolism எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். இதுதான் ஸ்கீமா அப்படி டெவலப் ஆகணும். ஏன்னா சயின்ஸை ஒரே மூலையில தானே படிக்கிறேன். ஓகே, தேங்க்யூப்பா.